வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஏப்ரல் மாதம் வரை எரிவாயு கையிருப்பில் உள்ளதாக அறிவிப்பு. விடுமுறை தினத்தை முன்னிட்டு ரயில் மற்றும் பேருந்து சேவைகளில் மாற்றம். அமெரிக்காவினால் 10 ஹெலிகாப்டர்கள் இலங்கைக்கு நன்கொடையாக அனுப்பி வைப்பு. நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் அதிகரிப்பு. காதலருடன் செல்வதற்காக தனது குழந்தையை கொலை செய்த தாயார் கைது. நாட்டில் தங்கியிருந்த 134 வெளிநாட்டவர்கள் கைது. இஸ்ரேல் தந்திரமான முறையில் அமெரிக்காவை போரில் ஈடுபடுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டு. ஈரான் போர் காரணமாக 4.5 கோடி மக்கள் பட்டினியினால் பாதிப்பு. வடகொரிய வரலாற்றில் முதன்முறையாக எதிர்ப்பு வாக்குகள் பதிவு. திரவ பெட்ரோலிய எரிவாயு ஏற்றிய 2 கப்பல்கள் இன்று காலை உஸ்வெட்டகேயாவ தல்தியவத்தையில் உள்ள எரிவாயு இறக்கும் மிதவையை வந்தடைந்துள்ளன. தற்போது எரிவாயு இறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எரிவாயுவை தரையிறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் சில எரிவாயுக்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. உள்நாட்டு களஞ்சிய சாலைகளில் உள்ள ஏனையவை மாலைத்தீவில் உள்ள மிதக்கும் களஞ்சிய சாலைகளில் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் ஒரு எரிவாயு கப்பலுக்கான அனுமதியை பெற்றுள்ளதாகவும் நாளை அல்லது மறுநாள் 33,000 மெட்ரிக் டன் எரிவாயு கப்பல் ஒன்று வரவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தற்போதைக்கு ஏப்ரல் 21 முதல் 23 காலப்பகுதி வரை வழங்குவதற்கான எரிவாயு கையிருப்பில் உள்ளதாகவும் அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் விநியோக பிரச்சினையை கருத்தில் கொண்டு அதற்கு முகம் கொடுக்கும் வகையில் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் அரச ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த விடுமுறையானது பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றிற்கு பொருந்தும் என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். அதேபோன்று அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பாடசாலைகள் மற்றும் தனியார் மேலதிக வகுப்புகளுக்கு இன்றைய தினம் விடுமுறை வழங்குமாறும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் சுகாதாரம், துறைமுகம், நீர் மற்றும் மின்சாரம் போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த விசேட விடுமுறை தினம் காரணமாக இன்றைய தினம் சனிக்கிழமைகளில் இயக்கப்படும் ரயில்கள் மாத்திரமே இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி பிரதான மார்க்கத்தில் 29 ரயில் பயணங்களும், வடக்கு மார்க்கத்தில் 17 பயணங்களும், கடலோர மார்க்கத்தில் 33 பயணங்களும் முன்னெடுக்கப்பட உள்ளன. அத்துடன் கழனிவழி மார்க்கத்தில் 5 பயணங்களும், புத்தளம் மார்க்கத்தில் 9 பயணங்களும், மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மார்க்கங்களில் 6 பயணங்களும் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை நாடு முழுவதும் வழக்கம் போன்று பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இயக்கப்படும் பேருந்துகள் கால அட்டவணையில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். பயணிகளின் தேவைக்கேற்ப எந்த நேரத்திலும் பேருந்துகளை இயக்குவதற்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பேருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. வரவிருக்கும் குளிர்காலத்தை முன்னிட்டு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இலங்கைக்கான விமான சேவைகளை ஆரம்பிக்க உள்ளது. இதன்படி 2026 அக்டோபர் 23 முதல் லண்டன் கெட்விக் விமான நிலையத்தில் இருந்து இலங்கைக்கு வாரத்திற்கு 3 முறை நேரடி விமான சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த விமான சேவைகளுக்கான பயணச்சீட்டு விற்பனை நேற்று ஆரம்பமானதுடன் இலங்கையில் இருந்து லண்டனுக்கு நேரடி விமான சேவைகளை முன்னெடுக்கும் ஒரே விமான சேவையாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மாத்திரமே தற்போது காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. விடுமுறை மற்றும் இதர காரணங்களுக்காக இஸ்ரேலில் இருந்து வெளியேறியுள்ள பணியாளர்களின் விசா காலம் 2026 ஏப்ரல் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இத்தீர்மானத்தின்படி 2026 பிப்ரவரி 28 முதல் ஏப்ரல் 21 வரையான காலப்பகுதிக்குள் காலாவதியான அல்லது காலாவதியாகவுள்ள மீள் நுழைவு விசாக்கள் தானாகவே ஏப்ரல் 30 வரை நீடிக்கப்படும் என்பதுடன் இதற்காக தனியாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட விசா செல்லுபடியாகும் காலம் இஸ்ரேலின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகார சபையின் அமைப்பில் தோன்றும் என்பதுடன் அக்கால பகுதிக்குள் எல்லைகளின் ஊடாக மீண்டும் நுழைவதற்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஹிஸ்புல்லா அமைப்பு மற்றும் ஈரான் ஆகியன இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்தும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். குறிப்பாக இஸ்ரேலின் வடக்கு
பகுதிகளில் உள்ள பொருளாதார மற்றும் இராணுவ இலக்குகள் மீது ஒரே நேரத்தில் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினர் மக்களுக்கு அறிவித்துள்ளனர். இதன்படி இப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் அபாய எச்சரிக்கை சத்தம் கேட்கும் சந்தர்ப்பங்களில் அருகிலுள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல விரைவான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கோரப்பட்டுள்ளனர். பாதுகாப்பான இடங்கள் இல்லாத பட்சத்தில் பலமான சுவர்களை கொண்ட இடங்களில் தஞ்சம் புகுவதும் கண்ணாடி கதவுகள் மற்றும் ஜன்னல்களில் இருந்து தூர விலகி இருப்பதும் அவசியமானது எனவும் நிமல் பண்டார அறிவுறுத்தியுள்ளார். அமெரிக்காவினால் நாட்டிற்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட 10 TH-57C ரேங்கர் ரக ஹெலிகாப்டர்கள் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க இதனை தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட இந்த 10 ஹெலிகாப்டர்களும் மார்ச் 15ஆம் தேதி அமெரிக்காவின் அலபாமாவில் உள்ள போர்ட் மொபைலில் இருந்து இலங்கை நோக்கி புறப்பட்டுள்ளன. இவை இவ்வாண்டு மே மாதம் 24ஆம் தேதி நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பெல் 206B3 ஜெட் ரேங்கர் ரகத்தின் இராணுவ பதிப்பான இந்த ஹெலிகாப்டர்கள் இலங்கை விமானப்படையிடம் ஒப்படைக்கப்படவுள்ளது. தற்போது பெல் 206 மாடல்களுடன் இந்த ஹெலிகாப்டர்களையும் இணைப்பதன் மூலம் உயர்தர விமானி பயிற்சி, பேரிடர் கால துரித செயற்பாடுகள் மற்றும் தேடுதல் மீட்பு பணிகள் உள்ளிட்ட முக்கியமான பொது பயன்பாட்டு நடவடிக்கைகளுக்கான திறனை அதிகரிக்க முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ஹெலிகாப்டர்கள் கணிசமான அளவில் நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த நன்கொடையானது அமெரிக்க மற்றும் இலங்கைக்கிடையிலான நீண்டகால பங்காளித்துவத்தையும் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான உதவிகளுக்கான அர்ப்பணிப்பையும் பலப்படுத்துவதாகவும் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த ஹெலிகாப்டர்களை பார்வையிடுவதற்காக இலங்கை விமானப்படையின் தூதுக்குழு ஒன்று கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்காவிற்கு விஜயம் செய்திருந்தது. இந்த பெறுமதியான நன்கொடைக்காக இலங்கை தனது மனமார்ந்த நன்றியை அமெரிக்காவிற்கு தெரிவித்துக் கொள்வதாகவும் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தற்போதைய நிலைமைக்கு மத்தியில் அத்தியாவசிய பொருட்களின் மொத்த விலைகளில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. சரக்கு கட்டணங்கள் அதிகரித்ததன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் மொத்த விலைகள் சிறிதளவு உயர்வடைந்துள்ளன. பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும் என்ற அச்சத்தில் கடை உரிமையாளர்களும் மொத்த வியாபாரிகளும் தேவையற்ற முறையில் பொருட்களை பதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்திற்காக அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் செனவிரத்ன குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் மற்றும் மிகிந்தலை பகுதிகளில் இயங்கிய பாரிய இணையவழி மோசடி வலையமைப்பு ஒன்றை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது 134 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளுக்கும் கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த ஒருங்கிணைந்த தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது இப்பகுதிகளில் உள்ள 5 தங்குமிட விடுதிகள் முற்றுகையிடப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களுள் பெரும்பாலான சீன நாட்டவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்படி சீன நாட்டவர்கள் 126 பேரும், மியன்மார் நாட்டைச் சேர்ந்த 4 பேரும், தாய்வான் நாட்டைச் சேர்ந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் தங்கியிருந்த விடுதிகளில் இருந்து இணையவழி மோசடிகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் பெருமளவிலான மடிக்கணனிகள், கையடக்க தொலைபேசிகள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்கள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரும் மேலதிக விசாரணைகளுக்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சட்டவிரோத வலையமைப்புடன் தொடர்புடைய ஏனைய நபர்களை கண்டறியும் நோக்கில் விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் பணிப்பாளர் யோசப் கென்ட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு அனுப்பியுள்ள தனது ராஜினாமா கடிதத்தின் மூலம் தற்போதைய ஈரான் போரின் பின்னணியில் உள்ள சதித்தன்மை குறித்த மேலதிக உண்மைகளை அவர் வெளிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டொனால்ட் ட்ரம்பின் முதலாவது பதவிக்காலத்தின் போது முடிவில்லாத போர்களில் அமெரிக்காவை சிக்க வைக்காமல் இராணுவ பலத்தை எவ்வாறு தீர்க்கமாக பயன்படுத்துவது என்பது குறித்து
குறித்து அவருக்கு சிறந்த புரிதல் இருந்ததாக கென்ட் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் ட்ரம்பின் இரண்டாவது பதவிக்காலத்தின் ஆரம்பத்திலேயே உயர் இஸ்ரேலிய அதிகாரிகள் மற்றும் அமெரிக்க ஊடகங்களில் உள்ள செல்வாக்குமிக்க குழுக்கள் இணைந்து மிகவும் நுணுக்கமான முறையில் தவறான தகவல்களை பரப்பும் பிரச்சாரத்தை முன்னெடுத்ததாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். ட்ரம்பின் அமெரிக்காவிற்கே முதலிடம் என்ற கொள்கையை முழுமையாக முடக்கி ஈரானுடன் ஒரு போரை உருவாக்குவதற்கு தேவையான சூழலை அவர்கள் ஏற்படுத்தியதாகவும் கென்ட் தெரிவித்துள்ளார். ஈரானிடம் இருந்து அமெரிக்காவிற்கு உடனடி அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தற்போது தாக்குதல் நடத்தினால் மிக விரைவான வெற்றியை பெறலாம் என ட்ரம்ப் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த காலத்தில் அமெரிக்காவை ஈராக் போரில் சிக்க வைப்பதற்காக இஸ்ரேல் பயன்படுத்திய தந்திரம் எனவும் ஜோ கென்ட் தனது கடிதத்தில் கடுமையாக சுட்டிக்காட்டியுள்ளார். 45 வயதான ஜோ கென்ட் அமெரிக்க விசேட படையணி மற்றும் CIA ஆகியவற்றின் அனுபவம் மிக்க அதிகாரி என்பதுடன் இராணுவ வீராங்கனையான இவரது மனைவி ஷானன் கென்ட் 2019ஆம் ஆண்டு சிரியாவில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல்களில் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கஜல் என்ற 26 வயதுடைய பெண்ணொருவர் தனது 3 வயது குழந்தையை கொலை செய்து சூட்கேஸில் அடைத்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். தனது கணவர் மனோஜ்குமாரை விட்டு விலகி தனது காதலனுடன் வாழ திட்டமிட்டிருந்த நிலையில் குறித்த பெண் தனது குழந்தையை கொலை செய்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 2024 ஆகஸ்ட் 23ஆம் தேதி அன்று தனது குழந்தையை கொலை செய்து அவரது உடலை சிவப்பு ட்ராலி சூட்கேஸில் போட்டு வீட்டின் அருகேயுள்ள புதரில் வீசியுள்ளார். உடல் முஜப்பர்பூரின் மினாப்பூர் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் மறுநாள் கண்டெடுக்கப்பட்டது. இச்சம்பவத்தை அடுத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் கஜல் தனது கணவருக்கு தனது அத்தை வீட்டுக்கு செல்கிறேன் என கூறிவிட்டு சென்றதனால் கணவர் மனோஜ் போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்நிலையில் போலீசார் அவரது கையடக்க தொலைபேசியினை கண்காணித்து கஜலை அவரது காதலரது வீட்டில் இருந்து கைது செய்திருந்தனர். கஜல் தனியாகவே இக்கொலையை செய்ததாகவும் பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியான கிரைம் பெட்ரோல் நிகழ்ச்சியில் பார்த்த சில விடயங்களால் ஈர்க்கப்பட்டு உடலை சூட்கேஸில் போட்டு வீசும் ஐடியாவை பெற்றதாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். கொலை ஆயுதமும் மீட்கப்பட்டுள்ளது. காதலனுக்கு இதில் எந்த பங்கும் இல்லை என்பதனால் அவரை கைது செய்யவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் இந்தியாவின் பீகார் மாநிலம் முஜப்பூரில் இடம்பெற்றுள்ளது. 1957ஆம் ஆண்டிற்கு பின்னர் முதன்முறையாக வடகொரிய நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்ப்பு வாக்குகள் பதிவாகியுள்ளன. வடகொரிய தேர்தல் முடிவுகள் குறித்த உங்களின் இத்தகவல் மிகவும் சுவாரஸ்யமானது என்பதுடன் பொதுவாக 100% ஆதரவு என்ற செய்திகளை மாத்திரமே வெளியிடும் வடகொரிய ஊடகங்கள் இம்முறை 0.07% எதிர்ப்பு வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் அறிவித்துள்ளது. வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன் மற்றுமொரு மகத்தான தேர்தல் வெற்றியை பெற்றுள்ள நிலையில் அவரது கொரிய தொழிலாளர் கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் 2026 நாடாளுமன்ற தேர்தலில் 99.97% வாக்குகளை பெற்றுள்ளன. 15வது உச்ச மக்கள் பேரவையின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக இத்தேர்தல் மார்ச் 15ஆம் தேதியன்று நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் 1957ஆம் ஆண்டிற்கு பின்னர் முதன்முறையாக வடகொரிய நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்ப்பு வாக்குகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் போர் காரணமாக எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் சுமார் 4.5 கோடி மக்கள் கடுமையான பசி மற்றும் பட்டினியினால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக உலக உணவு திட்டம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்துள்ள ஈரான் போர் உலகளாவிய உணவு பாதுகாப்பிற்கு மிக பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. போரினால் விநியோக சங்கிலிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளதால் எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் சுமார் 4.5 கோடி மக்கள் போதிய உணவின்றி தவிக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என கணிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள ஈரான், சிரியா, லெபனான் மற்றும் ஏமன் போன்ற நாடுகளில் உள்ள ஏழை மக்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் எனவும் அந்த அமைப்பு கவலை வெளியிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.